திருச்செங்கோடில் நடைபெறுகிற ஒரு சொல் கேளீர் பேச்சரங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு இளைஞர்கள் என்கிற பொது தலைப்பை இங்கே நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். மாடு வாங்குறதுல ஊழல், மாட்டுக்கு தீவனம் வாங்குறதுல ஊழல், வீடு வாங்குறதுல ஊழல், வீட்டுக்கு ஓடு வாங்குறதுல ஊழல், நோட்டு வாங்குறதுல ஊழல், ஓட்டு வாங்குறதுல ஊழல், காட்டுல ஊழல், சுடுகாட்டுல ஊழல், இப்படி நாடெங்க ஊழல் 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 தான் சார் நிரம்பி இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல் நிலைமை தான் சார் என்னை மாதிரி இளைஞர்கள் மாத்தணும்னு நினைக்கிறோம் சார். இந்த மாதிரியான ஊழலுக்கு காரணமான அரசியல்வாதிகளா இல்ல சார், அரசியல் வியாதிகளா தான் சார் இந்த நாட்டுல இருந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட வியாதிகள் நிறைஞ்ச அரசியல் நிலைமை தான் சார் என்னை மாதிரி இளைஞர்கள் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு சட்டமன்றங்களா இல்ல சார், சண்டை மன்றங்களா தான் இருக்கு. பாராளுமன்றங்களா இல்ல, மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றமா தானே சார் இருக்கு. ஒரு அரசன் கையாளாகாதவனா என்றால் அவனை தேர்ந்தெடுத்த மக்கள் முட்டாளாக இருப்பார்னு சொல்வாங்க சார். ஆனா நான் சொல்றேன் சார், நம்ம மக்கள் முட்டாள் இல்ல, மிகப்பெரிய ஞானிக. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வெயிலோ மழையோ, பனியோ இடியோ, புலியோ கரடியோ, எது இருந்தாலும் தன் வேலையில மெய் மறந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மக்கள் நம்மளை சுத்தி அநியாயமே நடந்தாலும் ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்னன்னு அதை தட்டி கேட்காம தான் வேலையில மட்டுமே சுயநலவாதிகளா தானே சார் இருந்துட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நமக்கு வேடிக்கை. இதுவே நம்ம வீட்டுல அந்த விஷயம் நடந்தா அது வேதனை. உங்க பக்கத்து வீட்டுல வந்திருக்க அந்த வேதனை உங்க வீட்டுல வர்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆயிடும்? ரெக்கமெண்டேஷன். ஸ்கூல்ல சேரணும்னா ரெக்கமெண்டேஷன், காலேஜுக்கு ரெக்கமெண்டேஷன், வேலைக்கு ரெக்கமெண்டேஷன், வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ண ரெக்கமெண்டேஷன். நான் 12th படிக்கிறப்ப என் கூட ஒரு பையன் படிச்சான் சார். அவனுக்கு MBBS படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு கனவு, லட்சியம், வெறி. நைட்டு பகல்னு பார்க்காம படிச்சான் சார். MBBS சீட்ல சேரத்துக்கு மார்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டான். அந்த இடத்துல அவனுக்கு போட்டியா இன்னொரு பையன் நின்னான். அவங்கிட்ட மார்க் இல்ல, ஆனா MLA ரெக்கமெண்டேஷன் இருந்தது. ரெக்கமெண்டேஷனுக்கு சீட் கொடுக்க முன் வந்தவங்க அந்த பையனோட மார்க்குக்கு சீட் கொடுக்கல சார். அதனால தன் கனவு கலந்துருச்சுன்னு அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் சார். இன்னைக்கு எத்தனை மாணவர்களோட கனவுகளை கலைச்சிட்டு இருக்கு தெரியுமா இந்த ரெக்கமெண்டேஷன்? எத்தனை மாணவர்களோட வாழ்க்கை இளவயதிலே முடிச்சிட்டு இருக்கு தெரியுமா இந்த ரெக்கமெண்டேஷன்? அப்படிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் நிறைந்த அரசியல் நிலைமை எங்களுக்கு வேணாம் தான் சார். இந்த நிலைமையை நாங்க ஒவ்வொரு இளைஞர்களும் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாட்டுல மொத்தம் 120 கோடி மக்கள் இருக்கோம். அந்த 120 கோடி மக்கள்ல படிப்பறிவு இல்லாதவங்க 27 கோடி பேர், வறுமை கோட்டுக்கு கீழே 41 கோடி பேர், குடிநீர் வசதி கூட இல்லாதவங்க 15 கோடி பேர் இருக்கோம், கழிப்பறை வசதி இல்லாதவங்க 60 கோடி பேர் இருக்கோம். இன்னும் 43% குழந்தைங்களுக்கு சத்தான சாப்பாடு இல்லை சார். 75% கிராமங்கள்ல அடிப்படை மருத்துவ வசதி இல்லை. 35% பேரு இன்னும் அடுத்த வேளை சோத்து கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சார். கை இல்லாம பிறக்கிற குழந்தை இருக்கு, கால் இல்லாம பிறக்கிற குழந்தை இருக்கு, ஏன் காது கூட இல்லாம பிறக்கிற குழந்தை இருக்கு, பசி இல்லாம பிறக்கிற குழந்தை எங்க சார் இருக்கு? அந்த பசியை போக்கக்கூடிய அரசியல் நிலைமை தான் சார் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க இலவச எதிர்பார்க்கல சார், சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியலை நாங்க எதிர்பார்க்கல சார். நாங்க சாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியலை நாங்க எதிர்பார்க்கிறோம். லஞ்சத்துக்கு முக்கியம் கொடுக்கிற அரசியலை நாங்க எதிர்பார்க்கல சார். மக்களோட பஞ்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியலை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியலை நாங்க எதிர்பார்க்கல சார். ஒவ்வொரு ஊருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியலை தான் சார் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு தேவையான அரசியல் நிலைமை வேணும்னு நாங்க இளைஞர்களா துடிச்சிட்டு இருக்கோம் சார். ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டை வைக்கிறதுக்கு எத்தனை பேரை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறோம்? அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சாலே இந்தியா 1/2 இன்ச் முன்னால் போயிடும் தானே.
மிக சந்தோஷமான ஒரு ஆசிரியர், சந்தோஷமான மாணவர்களால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். தங்கமான குழந்தைங்க, கையை நீட்டி குறை சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை கூட கிடையாது. ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட குறை இருக்குன்னா அந்த குழந்தைய எனக்கு பார்க்க தெரியலன்னு மட்டும்தான் அர்த்தமே தவிர, என் பார்வையில் கோளாறுன்னு அர்த்தமே தவிர, அந்த குழந்தைகிட்ட எந்த கோளாறும் இருக்கிறதா எனக்கு சத்தியமாக புரியல. மல்லாந்து படுத்து துப்புனா எங்கே விழுன்னு கேட்போம். நம்ம மேலே தான் விழும். நம்ம சமுதாயம், நம்ம ஜனங்க, நம்ம அரசியல்வாதிகள், நம்ம விஞ்ஞானிகள், நம்ம சமூக ஆர்வலர்கள், நம்ம ஆட்கள்ப்பா. கையை நீட்டி அவங்கள குற்றம் சொல்லும்போது ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வந்த விழுந்த மாதிரி எல்லாம் நம்ம கற்பனை பண்ணுறோம். சரி, இளைஞர்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் ரொம்ப பெரிய தியாகங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டை வைக்கிறதுக்கு எத்தனை பேரை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறோம்? அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சாலே இந்தியா அரை இன்ச் முன்னால் போயிடும் தானே. அது எப்படி அடுத்தவங்க மட்டும் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த வட்டத்துக்குள்ளே நாம் இருக்கவே கூடாதுன்னு வேற நினைக்கிறோம். அரை இருட்டில் திரையரங்கத்தில் ஆபாசமான காட்சிகளை பார்த்து கைத்தட்டக்கூடிய ஆடவர்கள் எல்லாம் எப்படி அடுத்த வீட்டு ஆடவர்களாகவே இருப்போம்னு நம்புகிறோம். எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், என் மகன் நல்லவர், என் கணவர் நல்லவர், எனக்கு தெரிந்த ஆண்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னா அரை இருட்டில் பார்க்குறவங்க எல்லாரும் யாரோ யாருக்கோ அண்ணன் தானே, யாரோ யாருக்கும் தம்பி தானே. எப்படி கையை நீட்டி இன்னொருத்தரை குற்றம் சொல்ல முடியும், குற்றம் நம்ம மேலே இல்லாமல் இருக்கும் பொழுது? ஏஜே கிரானின் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு படைப்பாளி, பை ப்ரொஃபஷன் எ மெடிக்கல் டாக்டர், அவருடையது. அவர் 3 கதைகள் சொல்கிறாரு. அந்த 3ஐயும் இங்கே இருக்கக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இருக்கும். அதில் முதல் கதை ரொம்ப அழகான ஒன்று. வென் ஐ ட்ரெட் ஃபெயிலியர், வென் யூ ட்ரெட் ஃபெயிலியர், தோல்வியை கண்டு நீ பயப்படும் போது. இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னால் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் நான் கண்டிப்பாக கொடுக்கணும். பெரிய பெரிய தோல்விகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கணும். இது என்ன அபாண்டமாக இருக்குது, எங்கிருந்தோ கூப்பிட்டு உங்களை பேச சொன்னால் நாங்கள்லாம் தோல்விகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஆமாம், வெற்றி மாதிரி மிக கேவலமான ஆசிரியர் கிடையாது. வெற்றியிலிருந்து எந்த பாடமும் யாரும் படிக்கிறது கிடையாது. வெற்றி அந்த நேரத்திற்கு அந்த நிமிடத்திற்கு உன் தலையில் விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். அல்பத்தனமான வெற்றியை விட மகோன்னதமான தோல்விகள் எத்தனையோ உத்தமமானது. பெரிய பெரிய தோல்விகள் வரணும், பிரம்மாண்டமான தோல்விகள் வரணும். இந்த தோல்வியை சந்திக்கிறதுக்காகவே நான் மீண்டும் மீண்டும் துவண்டு விழணும். கேட்கலாம், நான் எத்தனை தடவை தான் விழறதுன்னு. எப்படி எத்தனை தடவை தான் விழுறதுன்னு கேட்க முடியும்? ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்காட்டா, எழுந்திருப்பீங்க, மீண்டும் விழுவீங்க, மீண்டும் எழுந்திருப்பீங்க, பாடம் கிடைக்கும். விழுறது எப்படின்னு தெரியும், விழுந்தா எப்படி எழுந்திருக்கணும்னு தெரியணும். அடுத்தது விழுந்தவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். தள்ளி விடுறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவருடைய சர்ஜரி இருக்கக்கூடிய அந்த சர்ஜனுக்கான ட்ரைனிங்கில் இருக்காரு, அந்த பயிற்சியில் இருக்காரு. அவருடைய பேராசிரியர் அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன், நீ ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக மாற மாட்டேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. கை நடுங்குது ஏஜே கிரானினுக்கு. சரி, ஆசிரியர் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு நம்பிட்டு போயிடுறாரு. ஒரு 5-6 வருடங்களுக்கு அப்புறம் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய பெரிய பிளான்டேஷன், மரங்களை வெட்டி அடுக்கி அதில் பண்ணக்கூடிய லம்பார் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் சேர்றாரு. ஒரு சாதாரண மருத்துவராக தான். ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடியது, அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடியது, அங்கே மரங்களை அறுத்து தள்ளி அதை பெரிய கட்டைகளாக, விறகு கட்டைகளாக மாற்றி அனுப்பக்கூடிய இடம். இதில் ஒரு பெரிய தேவை ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண மருத்துவர், சளியோ காய்ச்சலோ இருமலோ வந்தால் மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண மருத்துவர். கண்டிப்பாக அறுவை சிகிச்சை அளவுக்கு அவருடைய திறமையை அவர் வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்னைக்கும் பொழுது அப்படி தான் போல இருந்தது. அன்னைக்கு என்ன அது அப்படின்னு சொன்னால், ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த மரம் சரிஞ்சு மரம் வெட்டி கொண்டிருந்த ஒரு சின்ன இளைஞன் முதுகில் விழுந்துருது. இளைஞனுடைய முதுகில் விழுந்த அடுத்த நிமிடம் அவனுடைய தண்டு வடத்தில் அந்த எலும்புகள் எல்லாம் நொறுங்கி தண்டு வடம் நடுவில் நசுங்கி போயிடுது. இப்போ 3 மணி நேரம் ஆகும். மிகவும் கோரமான குளிர் இருக்கக்கூடிய பிரதேசம். ஆம்புலன்ஸுக்காக ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஆகும். இந்த நபருக்கு முதலுதவி செய்தாகணும். எட்டி பார்த்தா அந்த இளைஞனுடைய அம்மா, அப்பா, அவனுடைய சகோதரன், இப்போ தான் திருமணமான அந்த மனைவி, அத்தனை பேரும் ஏதோ ஆண்டவனை பார்க்குற மாதிரி இவரை பார்த்துட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு முதலுதவிக்காகவாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். அறுவை சிகிச்சைக்காக கையில் அதை எடுக்கலாம் அப்படின்னா வெறும் உடன் டேபிள், மரத்தாலான ஒரு டேபிள் மட்டும் இருக்குது. ஒரு பெரிய பேசின் இருக்குது. வயது முதிர்ந்த ஒரு தாதி பெண் கூட நிற்கிறாங்க. இவற்றை மட்டுமே வச்சுட்டு இவர் இந்த பையனை காப்பாற்றி ஆகணும். கையில் எடுக்கும் பொழுதெல்லாம், அறுவை சிகிச்சைக்காக எடுக்கும் போதெல்லாம் காதில் ஆசிரியர் சொன்னது வருது, யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன். கண்டிப்பாக நீ ஒரு சர்ஜன் ஆக மாட்டேன், உன்னால் முடியாது, அறுவை சிகிச்சை பண்ண முடியாதுன்னு வலுக்கட்டாயமாக ஆசிரியரோட குரலை காதிலிருந்து பிடுங்கி வெளியில் வீச வேண்டி இருக்கு ஏஜே கிரானினுக்கு. என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த நபருக்கு அறுவை சிகிச்சை செய்யாட்டாலும் செய்தாலும் தவறி போச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் என்னுடைய மனதில் நிம்மதியாவது இருக்கும், நான் முயற்சி செஞ்சேன் அப்படின்னு.
அமைதியாக அந்த அறுவை சிகிச்சையை தொடங்குறாரு. தனக்கு இயன்ற அளவு தன்னுடைய திறமையை காமிச்சு முதலுதவி கொடுக்குறாரு. அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டு வடத்தை இந்த எலும்பு சிதைவிலிருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் முதலுதவிக்காக வச்சு நிமிரும் பொழுது அந்த இளைஞனுடைய கால் கட்டவரல் மெதுவாக அசைய ஆரம்பிக்குது. இப்போ கண்டிப்பாக ரத்த ஓட்டம் வந்தாச்சு, நாடி துடிப்பு மறுபடியும் வந்தாச்சு. திரும்பி பார்க்கும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்தாச்சு. இந்த பையனை எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. 3 மாதம் கழித்து அவன் கையை ஊனி ஒரு ஊன்றுகோலை வச்சு திரும்பி வரான். இளைஞன் தானே, சீக்கிரம் சரியாயிடும், எழுந்திரிச்சு ஓடிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை. இதை எழுதி முடிச்சுட்டு நம்மளை பார்த்து திரும்பி சொல்கிறாரு, உலகத்தினுடைய மிகவும் கேவலமான பயம் என்ன தெரியுமா? தோத்து போயிடுவோமோங்கிற ஒற்றை பயம். இளைஞர்களுடைய அடிப்படையான பயம் அதுவாக தான் இருக்கு. நான் தோத்து போயிட்டா என்ன ஆகும், தோத்து போயிட்டோன்னு ஆகும், அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாதில்ல. முயற்சி எடுக்காம ஒன்னா சேர்ந்து பலவீனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து உட்காரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பலவீனம் உள்ள அத்தனை பேரும் கோழைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்தா பலவான்னு தப்பா நினைச்சுக்கிறீங்க. 10 கோழைகள் உட்கார்ந்தா 10 கோழைகள் உட்கார்ந்துருக்காங்கன்னு தான் அர்த்தமே தவிர ஒரு பலசாலி உட்கார்ந்துருக்கான்னு கண்டிப்பா அர்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை இங்கே தான் தேடி ஆகணும், இங்கே தான் எடுத்தாகணும். முள்ளால எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்த முள்ளையும் எடுக்க உதவின முள்ளையும் மறக்காம வெளியில வீசிதான் ஆகணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய விரோதியான அந்த நபரை தூக்கி வீசணும். பயம். உங்களுக்காச்சுன்னு சொல்லி பாருங்க. எனக்காச்சு உனக்காச்சுன்னு இப்ப போட்டியே கிடையாது. எனக்காச்சு அப்படிங்கறதான் போட்டி. அன்றாடம் என்னுடைய ஒற்றை எதிரியாக தினமும் நான் யாரை பார்க்கறேன் தெரியுமா? கண்ணாடியில தெரிகிற என் உருவத்தை தான் பார்க்கறேன். என் கையை கட்டி பிடிச்சு நீ போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, வகுப்புக்கு காலதாமதமாக போன்னு யாரும் சொல்லலை, ஊழல் செய்யன்னு யாரும் சொல்லலை, மற்றவனை பற்றி புரளி பேசுன்னு யாரும் சொல்லலை, எல்லாரையும் புறம் கூறி திரின்னு யாரும் சொல்லலை, புலம்புன்னு யாரும் சொல்லலை. இது எல்லாம் வேண்டி விரும்பி நானே செஞ்சுட்டு சமுதாயத்தின் மேலே பழிய போடக்கூடிய கோழையாக மாறி போயிட்டேன். எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தேடுங்க. இங்கே வெளிச்சம் இருக்குன்னு தொலைச்ச இடத்த விட்டுட்டு தேடக்கூடாது. இதே ஏஜே கிரானின் ஒரு கப்பலில் போயிட்டு இருக்காரு. கப்பலில் போகும்பொழுது ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப பிரபலமான மருத்துவராக மாறிட்டார். கப்பலில் போகும்போது என்ன முடிவெடுக்கிறார் தெரியுமா? யாராவது கப்பல் பயணிகள் பக்கத்தில் வந்து நான் மருத்துவர்னு தெரிஞ்சு எங்கிட்ட இலவசமாக மருந்து கேட்க முயற்சி பண்ணாங்கன்னா யார்கிட்டையும் நான் பேச போகிறதில்ல, இந்த எரிச்சல் ஊட்டக்கூடிய இந்த கப்பல் நட்புகள் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருக்காரு. யாரோ ஒரு நபர் இவரையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த நபருக்கு ஒரு 40 வயது இருக்கும். முன்முடியெல்லாம் சரிஞ்சு முன்னால் வழுக்கை விழக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அவர் போட்டிருக்க கண்ணாடி ஆடை எல்லாம் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டான ஆள் மாதிரி இருக்கு. முதல் நாள் போச்சு, 2வது நாள் போச்சு, 3வது நாட்கள் போச்சு, 4வது நாளும் போயிடுச்சு. வந்து பேசுவார்னு பார்த்தா அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் கூட அவர் வயதே ஆனால் அவருடைய மனைவியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இனி முடியாது, இனி 5வது நாள் மாலை கப்பல் போய் கரையை அடைஞ்சிடும், நியூயார்க் நகரத்தில் இறங்கி போக வேண்டியதுதான். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குங்கும் பொழுது ஓரக்கண்ணால பார்க்குறாரு. அந்த மனைவி இந்த நபரை போய் பேசுங்க அப்படின்னு இடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப தயக்கத்தோடு அந்த நபர் வந்து கேட்குறாரு, உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் அ சாலிசிட்டர் பை ப்ரொஃபஷன், ஐ எம் அ லாயர், நான் ஒரு வழக்குரைஞராக இருக்கேன். சரி, இது ஒரு பெரிய தகவல் இல்லை. என்னுடைய மனைவியும் நானும் மிக முக்கியமான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கோம். என்ன வேலை தெரியுமா? இளம் குற்றவாளிகளை எல்லாம் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அந்த ரெஃபர்மேட்டரி ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இளம் குற்றவாளிகளுக்கான மறுவாழ்வு இல்லங்கள். அந்த இல்லங்களுக்கெல்லாம் போய் அந்த இளம் குற்றவாளிகளை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் சமூகத்தின் பெருவெள்ளத்தோடு ஓடுறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, இவ்வளோ பெரிய ஒரு வேலையை 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா, வெரி குட் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த நபர் மறுபடியும் பக்கத்தில் வந்து கேட்குறாரு, நிஜமாவே டாக்டர் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? இல்லைப்பா, எனக்கு நிஜமா தெரியல. சரி, நான் சொல்கிறேன், சிலதை சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. ஏதோ காதில் வந்து சொல்கிறாரு, டாக்டருக்கு ஞாபகம் வருது. நிஜமாவே டாக்டர் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? இல்லைப்பா, எனக்கு நிஜமா தெரியல. சரி, நான் சொல்கிறேன், சிலதை சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. ஏதோ காதில் வந்து சொல்கிறாரு, டாக்டருக்கு ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லை, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் இந்த டாக்டர் மிகவும் இளைஞராக இருந்தபோது அர்த்தராத்திரியில் யாராவது வந்து கதவை தட்டினா கூட அதில் ஒரு 5 ரூபாய் காசு கிடைக்குமேன்னு ஆசைப்பட்டு மிக சாதாரணமான ஒரு மருத்துவராக இருந்த காலகட்டம். ஒரு நவம்பர் மாதம் 1 மணியும் தாண்டியாச்சு, இரவு, பனி பொய்துட்டு இருக்கக்கூடிய அந்த இரவில் பார்த்தா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. டாக்டர் எழுந்துச்சு ஓடுறாரு.
மிட் நைட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கிற, கண்டிப்பாக இட் ஷுட் பி அன் எமர்ஜென்சிஸ் கேஸ், ஓடலாம், இதில் பணம் கிடைக்கும். ஓடி போய் பார்க்குறாரு, வெளியில் ஒரு போலீஸ் அஃபிஷியல் நின்றுட்டு இருக்கார். உடனடியாக கிளம்புங்க டாக்டர் அப்படிங்கிறாரு. இவர் கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மெடிக்கல் கிட் அதை தூக்கிட்டு இறங்கி ஓடுறாரு. 2 பேரும் ஓடுறாங்க. பனி பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இரவு. அந்த வீதி முக்க தாண்டறதுக்கு முன்னாலேயே அந்த போலீஸ் சார்ஜன் சொல்கிறார், இங்கே தான் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவர் அங்கே போகிறாரு. மாடிப்படி ஏறி போகும்போது பார்த்தாலே இவருக்கு தெரியுது அந்த இடம் கண்டிப்பாக இளம் வாலிபர்கள் வேறு ஊர்லேருந்து வந்து கொஞ்சம் இலவசமாகவோ அல்லது மிக சிக்கனமாகவோ இருக்கக்கூடிய சில ஒரு எலிப்பொந்து மாதிரி இருக்கக்கூடிய இடம். பூரா டேம்பாக இருக்குது, ஈரமாக இருக்குது, மக்கி போன மனம் வருது, கஷ்டமாக இருக்குது. இதில் போய் எப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டாக்டரும் அந்த காவல்துறை அதிகாரியும் முன்னால் ஏறும்போது குறிப்பிட்ட ஒரு இடம் வரும்போது அந்த டாக்டருக்கு நாசியில் ஒரு வாசனை வருது. பார்த்தோன்னே அவர் நினைக்கிறாரு, திஸ் இஸ் அ ஸ்வீட் சென்ட் ஆஃப் illuminating கேஸ். விளக்கு எரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கேஸ், அந்த பொருளை பயன்படுத்தி யாரோ தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் டாக்டருக்கு தெரியுது. பரபரப்போட மாடிக்கு ஏடி ஓடி வராரு. அங்கே ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. முகத்தில் ஒரே கவலையாக இருக்குது, ஒரே நடுக்கமாக இருக்குது. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வுடன் பெஞ்ச், சாதாரண பெஞ்சில் 18 வயது ஒரு இளைஞன் படுத்துட்டு இருக்கான். இறந்து போயாச்சுன்னே தோணுது. டாக்டர் தன்னால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறாரு. 1 மணி நேரமும் 15 நிமிடங்களும் விடாமல் எப்படியாவது உசுரோட கொண்டு வந்துடணும். 1 மணி நேரமும் 15 நிமிடங்களும் முடிஞ்சு இனிமே இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நீண்ட பெருமூச்சு அந்த பையன்கிட்டேருந்து வெளியில் வருது. மறுபடியும் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. இந்த போலீஸ் அஃபிஷியல், இந்த டாக்டர், இந்த பெண்மணி, அத்தனை பேரும் முயற்சி பண்ணி அந்த பையனை காப்பாற்றி எழுப்பி உட்கார வச்சிடறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த பையன் சொல்லக்கூடிய கதை தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுடைய பரிதாபகரமான கதை. அந்த பையன் சொல்லக்கூடியது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து வந்திருக்கேன், அம்மா மிகவும் ஏழை, இங்கே இருக்கக்கூடிய தாய்மாமனுடைய பொறுப்பில் என்னை விட்டுருந்தாங்க. தாய்மாமனுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருந்த ஒரு வழக்குரைஞருடைய அலுவலகத்தில் மிக சாதாரணமான கிளார்க், குமாஸ்தா பணியில் நான் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் என்ன ஆகும், நண்பர்கள் யாருன்னு தெரியாமல் கிடைத்தவர்களெல்லாம் நண்பர்களாக நினச்சி தீய நட்புக்குள்ளே விழுந்ததுனால இருக்கிற பணத்தை எல்லாம் குதிரை மேல் கட்டக்கூடிய கெட்ட பழக்கத்துக்கு அந்த பையன் ஆட்பட்டு கையில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் இழந்தாச்சு. இருந்த 1-2 தங்கங்களை இருக்கக்கூடிய அதையும் இழந்தாச்சு. கடைசியில் தன்னுடைய அலுவலகத்திலேருந்து கொஞ்சம் பணத்தை கையாடல் பண்ணிடுறான். கடைசி முயற்சி, குதிரை வெற்றி பெற்றா திருப்பி வச்சிட போகிறோம், அவ்வளவுதானே. ஆனால் கடைசி முயற்சியும் தோற்று போடணும்னு தனிமை, வறுமை, பசி, பயம், நண்பர்களின்மை அத்தனையும் சேர்ந்து தற்கொலை முயற்சிக்கு இந்த குழந்தைய தள்ளியிருக்கு. அவ்வளவே தான். எத்தனை பணம் எடுத்த அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அவன் சொன்னதுக்கு வந்து இந்த 3 பேரும் வருத்தப்படுறாங்க. 7 pounds and 10 shillings, மிக மிக குறைவான தொகை. 7 pounds and 10 shillingsக்காக உயிரை தூக்கி வீசணும்னு நினைச்சியா? அழுதுட்டு அந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு முடிவெடுக்கிறாரு, இந்த கேஸை கண்டிப்பாக நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதில்ல. தன்னுடைய வேலையை பணயம் வைத்து அவர் எடுக்கக்கூடிய முடிவு. 2வது, அந்த பெண்மணி, இந்த வீட்டினுடைய அந்த லேண்ட் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டு பெண், அவங்க வாடகைக்கு விட்டுருக்கக்கூடியவங்க, அவங்க சொல்கிறாங்க 1 மாதத்திற்கான வாடகை பணத்தை நீ கொடுக்க வேண்டாம் போ. 3வதாக இந்த டாக்டர், யார் பணம் வரும் அப்படின்னு நினச்சி போனாரோ, எந்த பேஷண்ட்டுக்கிட்டேருந்து ஃபீஸ் கிடைக்கும்னு நினச்சி போனாரோ அந்த டாக்டர் அந்த 7 poundsையும் 10 shillingsையும் நான் தரேன், கொண்டு போய் திருப்பி ஆஃபீஸில் வச்சுடு. இந்த 3 பேரும் முடிவு பண்ணுறாங்க. 20 வருடங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த டாக்டர் இந்த கப்பலில் போயிட்டுருக்காரு. கப்பலில் ஒரு பயணி இவரையே பார்த்துட்ருக்காரு. வந்து பக்கத்தில் உட்காந்து, இன்னும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையான்னு கேட்கும்பொழுது டாக்டர் எனக்கு தெரியலன்னு சொன்ன போது அந்த பயணி சொல்கிறாரு, 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு 7 pounds and 10 shillings கொடுத்து காப்பாற்றினீங்க இல்லையா ஒருத்தனை, அவன் தானா? நான் இப்போ லாயர் ஆகிட்டேன். எங்கே கால் சறுக்குச்சோ அந்த இடத்துலலாம் சறுக்கிறவங்களுக்காக போய் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். எங்கெல்லாம் தடம் புரண்டு குழந்தைங்க போகிறாங்களோ அங்கெல்லாம் தோள் கொடுக்கறதுக்காக போய் நிற்கிறேன். நானும் என் மனைவியும் இந்த உதவியை பண்ணிகிட்ருக்கோம். ஏஜே கிரானின் ரொம்ப அழகாக முடிப்பார். முட்டாள்தனமாக பல இடங்களில் நான் மூலதனம் பண்ணியிருக்கேன். ஆனால் கடைசியாக ஆண்டவன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே, அதை என்ன பண்ணினேன்னு கேட்டால் ப்ராஃபிட் சைடில் வர மாதிரி அற்புதமான ஒரு மூலதனம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிப்பார். இதுதான் அடுத்த விஷயம். உங்களுக்காக கஷ்டப்படுறீங்க, உங்கள் தம்பியை படிக்க வைக்கிறீங்க, அம்மாவை காப்பாற்றுறீங்க, ஓடுன்னு ஓடுறீங்க. இவங்கெல்லாம் கூட பிறந்தவங்க, உங்கள் பந்தங்கள். இந்த பந்தத்தை தாண்டி ஒன்று இருக்குது. ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் நாளைக்கு வரும்பொழுது, நீங்கள் கையில் அதிகமான சம்பளம் உங்கள் கைக்கு வரும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் கழிப்பறை இல்லாமல் இருக்கலாம்.
நீங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் கால் செருப்பு போடாம குழந்தைகள் போகிறவங்களாக இருக்கலாம். உங்க பணத்தினுடைய ஒரு தொகையை திருப்பி உங்களால் அந்த குழந்தைகளுக்காக கொடுக்க முடியும்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தம் இருக்கு, வாங்கின கைத்தட்டலுக்கும் ஒரு பொருள் இருக்கு. அதுதான் மிக முக்கியமானது. ஒரு அழகான கிரேக்க பழமொழி இருக்கு, எந்த நாட்டுல இந்த மரத்தை நட்டு இந்த மரத்துல காய்க்கக்கூடிய பழத்தை சாப்பிட நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் ஒரு முதியவன் மரத்தை நடுறானோ அந்த மாதிரி முதியவர்கள் இருக்கக்கூடிய நாடு முன்னேறும். நாங்கள் எல்லாம் யாரோ நட்ட மரத்திலிருந்து கனியை பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதோ இந்த ஒரு சொல் கேளீர்ல நாங்கள் விதைகளை கொண்டு வந்து தூவிட்டு போகிறோம். இந்த விதை முளைக்கும், விருட்சமாகும், கனிகள் கொடுக்கும். பறித்து திங்க நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம். பறித்து சாப்பிடும்போது நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது ஒன்று, விதைகளை கையில் சுமந்துட்டு அடுத்த ரவுண்டு நீங்கள் போகணும். இது ஒரு ரிலே ரேஸ். ஏதோ எல்லாரும் கொடுப்பாங்க, நம்ம வாங்கிக்கிறது மட்டும்தான் இளமை இல்லை, திருப்பி கொடுக்கவும் இளமைக்கு தெரியணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உங்களை நீங்களே வச்சு செல்ஃபி ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கொள்ளக்கூடிய இனமாக மாறி போயிட்டீங்க. எங்களுக்கு அது தெரியாது. எங்களை நாங்களே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்படுற இனம் அல்ல. எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும். பேச்சு கேட்கும்போது நல்லா இருக்கு, கைத்தட்டும் போது அதோட சுகமாக இருக்குது, போகும்போது அசை போட்டுகிட்டே இருக்கிறது இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இறங்கி ஓடுறதுக்கு முன்னால் உங்களை விட வேகமாக ஒன்று ஓடும். என்ன தெரியுமா? கேட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் இறங்கி ஓடிச்சு. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. வீட்டுக்கு போங்க, திரும்பி காலையில் கடிச்சு கசக்கி வீசிட்டு வந்த அப்பா அம்மாவை பார்த்து ஒரு சின்ன புன்னகை கொடுங்க, தப்பே கிடையாது. கால் செருப்பை கழட்டி விடும்போது சிரிப்பையும் கழட்டி விட்டுட்டு தானே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இப்போ திரும்பி போய் பாருங்க, அம்மா கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்கலாம், தப்பே இல்லை. அப்பா உங்கள் கை கால் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், தப்பே இல்லை. அப்பா வண்டியை தொடச்சி கொடுக்கலாம், தப்பே இல்லை. அப்பாவுடைய சட்டையை அயர்ன் பண்ணி கொடுக்கலாம், தப்பே இல்லை. அம்மாவுக்கு அடுக்கலையில் ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுக்கலாம், தப்பே இல்லை. இதெல்லாம் தப்பு இல்லைன்னு புரிஞ்சா மட்டும்தான் இளைஞர்கள் முதுகெலும்போட தியாகம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். ஒரு என்எஸ்எஸ்க்காகவும் ஒரு என்சிசிக்காகவும் ரோட செப்பனிடுறதும் மரம் இடுறதும் தண்ணி ஊத்துறதும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். கை கால் வலியோட, ஒரு டயபிட்டிஸோட, ஒரு முட்டு வலியோட உங்ககிட்ட எந்த முக்கலையும் சொல்லாம முனகலையும் சொல்லாம நீ தூங்கிட்டியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து உனக்காக ஒவ்வொரு பைசாவும் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தாய் தகப்பனை பார்த்து ஒத்த சிரிப்பு சிரி, வந்த காரியம் முடிஞ்சு போகும். எல்லாம் அழகாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் இன்னும் 3 வருஷம் கழிச்சு 20 லட்சம் 30 லட்சம் அப்பா பிஎஃப்ல போட்ட பணத்தை எல்லாம் கடன் வாங்க வச்சு ஊரறிய மிக பிரம்மாண்டமாக எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓட்டாண்டியா பெற்றவர்களை விட்டுட்டு போறீங்களே, அப்போ இந்த மீட்டிங் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கெல்லாம்? எத்தனை பேர் மனசுல முடிவெடுத்திருக்கீங்க? எந்த செலவும் இல்லாம எனக்காக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபரை தேர்ந்தெடுப்பேன். 40,000 ரூபாய்க்கு புடவை வாங்குறது, ஒருவேளை கட்டிட்டு அப்படியே மடிச்சு உள்ள வைக்கக்கூடியது. 20,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஆல்பம் பண்ண வேண்டியது. ஒரு நாள் சிண்ட்ரெல்லா கதைகள் மாதிரி மாறிட்டு வரும். இதெல்லாமும் இளைஞர்களுடைய பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை இந்தியா இளைய நாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஜெயிலுக்குள்ள சிக்கி கைதிகளாக உட்கார்ந்துருக்கிறவங்களும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் 35க்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, அடுத்தவங்க கையில் விளக்க கொடுக்காம அவங்கவுங்க கையில் விளக்க பிடிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச தூரம் நல்லபடியாக போகலாம். நாம் ஊழல் பண்ணாமல் இருக்கலாம், நாம் அன்பாக பேசலாம், நாம் கடிஞ்சிக்காமல் இருக்கலாம். என் அளவுக்கு என்னால் இவ்வளவு தூரம் நகர்த்த முடியும் அப்படின்னா என் நாடு நீங்கள் சொல்லாமையே காலை வீசி வீசி வீறு நட போயிட்டு போகும். ஒரு சுபாஷ் சந்திர போஸ் தேவைப்பட்ட போது பிறந்தாரு, காந்தி கூப்பிட்ட போது பிறந்தாரு, நேரு கேட்ட போது பிறந்தாரு. என்ன கேட்குறோமோ அதுதான் கிடைக்கும். ஊழல் கிடைச்சிருக்கு, கேவலம் கிடைச்சிருக்கு, மிக அற்பமான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அமைதியாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். கேளுங்கள், கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டதுல இல்லை பிரச்சனை, கேட்க தெரியாம கேட்டதுனால பிரச்சனை. இனி அமைதியா உட்காருங்க, கேளுங்க, நிறைய படிங்க, விசாலமாகும் மனசு. நிறைய படிங்க, பாடப்புத்தகங்களை சொல்லலை, கிடைச்சதெல்லாம் படிங்க. பெண்கள் அதிகமாக படிக்க தாங்களே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து வெளியில் வருவாங்க. பிரச்சனையை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும். பிரச்சனைக்குள்ளேயே நின்னீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக போகும். பெண்களை பற்றியுள்ள மிக மலினமான குற்றச்சாட்டு காசிப். பெண்கள்னா வம்பு பேசுவாங்க. எந்த பெண்ணை பற்றியாவது அவதூறா ஏதாவது காதில் வருமே ஆனால் போதும் நிறுத்துங்கன்னு சொல்கிற தைரியம் வந்ததுன்னா 2 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க. எந்த பெண்ணை பற்றியும் யாரும் அவதூறாக பேச மாட்டாங்க. 2வது, புலம்புறதை நிறுத்துங்கப்பா. எப்போ பார் எனக்கு கிடைக்கல.
காலுக்கு செருப்பு இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தவன் காலே இல்லாதவனை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான். ஒரு குழந்தையை கூட்டிட்டு ஒரு அம்மா ஒரு மால்குள்ளே போன போது அந்த மாலில் அந்த குழந்தை ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணிச்சு, ரொம்ப நல்ல குழந்தையா இருந்தது. கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். கடைக்காரர் மிட்டாய் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டான். அம்மாவை பார்த்தான், அம்மா எடுத்துக்கோடா வேண்டான்ட்டான். கடைசியாக குழந்தை கிளம்பி வரும்போது அந்த கடைக்காரர் சந்தோஷம் தாங்க முடியாமல் மிட்டாய் பெட்டியை திறந்து கை நிறைய மிட்டாய் அள்ளி அந்த குழந்தைகிட்ட கொடுத்தோன்னே ஆஹான்னு வாங்கிட்டு வெளியில் வந்தோடனே அம்மா கேட்டாங்க, வேண்டான்னு சொன்னேன் இப்போ வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து குழந்தை சிரிச்சுட்டே சொன்னானா, என்னுடைய இந்த குட்டி கையால் எடுத்தேன்னா கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கும், அவருடைய பெரிய கையால் எடுத்தா நிறைய கிடைச்சது இல்லை. நீங்களா உங்களுடைய குட்டி கைகளால் அள்ளி அள்ளி எடுத்திருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அவ்வளோதான் கிடைச்சிருக்கும். ஆண்டவன் தன்னுடைய பெரிய கையால் அள்ளி அள்ளி அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கான். நல்ல தாய் தகப்பன், நல்ல கல்லூரி, நல்ல நண்பர்கள், நல்ல பேச்சு, நல்ல ஆரோக்கியம், நல்ல சாப்பாடு, நல்ல காற்று. இப்போ என்ன குறைஞ்சி போச்சுன்னு புலம்பணும். நாம் எல்லாம் அழகாக இருக்குது, அதை நம்புங்க. அழகாக இருக்க அனுமதி இருங்க. எது அழகுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. ஜெய் ஹிந்த்.